எங்கள் மயிலிட்டி காணிக்க மாதா கோவில் பக்கத்தில் அந்த வேம்படி 36 வருடமாக 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 16ஆம் ஆண்டு எங்கள் நிலத்தை விட்டு ஓட விட்டு நடந்து போனோம். அப்படியே சக்கோட்டையில் 5 வருடம் இருந்து அங்கிருந்து கணவரை மறந்து பிள்ளைகளோடு வன்னிக்கு போனோம். வன்னியில் 15 ஆண்டுகள் குடியேறி கடந்த கடைசி யுத்தத்தோடு தான் நாங்கள் செட்டிக்குளமாவுக்கு வந்தோம். அங்கிருந்து இடம்பெயர்ந்து தும்பளையில் 10 ஆண்டுகளாக குடியிருந்தோம். இப்போது தற்போது வடலாயில் காணி வண்டி வீடு கட்டி இருக்கிறோம். எங்களோட சொந்த இடத்தை விடுங்கோ. இவ்வளவு காலமாக நாங்கள் இடம்பெயர்ந்து எத்தனை வீடுகள் கட்டி நாங்கள் கலைத்து போனோம். எத்தனை வீடுகள், எத்தனை பேர் இடம் இல்லாமல் ரோட்டு வழி எத்தனை வாடகைக்கு வீடுகளில் குடியேறி இருக்கிறார்கள். இதற்கு நியாயம் இல்லையோ? எங்களோட நிலத்தையே ஏன் மங்கள் வச்சிருப்பான்? வந்தான் வாரியத்தான் எல்லாம் எங்கட நிலத்தை வச்சு கொண்டு ரசிக்கிறாங்க. நாங்கள் எங்கடத்துல ரசிக்க மாட்டாமல் எங்கேயே போய் கிடக்கிறோம் சொந்த இடத்தை விட்டுட்டு. இதற்கொண்டு முடிவேனா எங்கட காணியை நாங்கள் பிச்சு போட்டு போய் இருக்க போறோம். எங்கட துணைவு இருக்கு சொல்றாரு, இதை நிறைவேறாரா சொல்றாரு. சொல்லு பல்லக்கு தம்பி ஆளட நேரம் வந்தால் நாங்கள் சந்திப்போம். அவரை என்ன மாதிரி அவத்த காணி இல்ல, இது எங்கட உறுதி காணி. ஆண்டாண்டு காலமா நாங்கள் இருந்ததோ இது விடாம என்ன நீங்கள் வந்து எங்கட நம்மளை வச்சு காணி எடுத்து உங்களோட நிலம் போல ஆட்சி செய்து வருகிறீர்கள். நாங்கள் இங்க அழித்தின வீடு, நாங்கள் தான் ஒரு இடம் எடுத்து வீடு கட்டி இருக்கோம். எத்தனை சனம் என்ன வாடகை வீட்டிலையும் இடம்பெயர்ந்து விட சலிச்சு போச்சு. நம்ம என்ன என்னுடைய பேர் ஜெயந்தி. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்படியே வன்னிக்கு போய் வன்னி ஆலையால் இடம்பெயர்ந்து இப்போ நாங்கள் வந்து பருத்துறையில் இருக்கோம். எத்தனை வீடு மாறி மாறி இருந்திருப்போம். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லை. எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லாமல் ஒரு கிண்டி எறியினா. அப்போ எங்களுக்கு இடத்துல ஒரு சவுக்காலை எங்களுக்கு நிரந்தரமாக கொண்டு கடைசி எங்கள் அம்மா அப்பாக்கள் எங்கள் இடத்துக்கு விட வேணுமெண்டு எவ்வளவு அழுது கடைசி அதுகள் மாண்டே போச்சுது. 36 வருஷமாக நாங்கள் இப்படியே எங்களை தலைமுறையும் முடிய போகுது. எங்கள் இடத்தையே மிறாங்கள் இல்லை. இவங்களுக்கு என்னாச்சு? எங்களை உறுதியோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் அரசாங்க காணி இல்லையே, எங்களை உறுதி காணி ஏன் விட மாட்டாங்களா? இவ்வளவு இடத்தையும் விட்டு போட்டு ஏன் எங்களை கொஞ்சம் இடத்தை வச்சுக்கிறாங்க பிடிச்சி. அதை விடலாம் தானே, என்னத்துக்காக அவங்க வச்சுக்கிறாங்க? இவ்வளவு இடத்தையும் இந்த அரசாங்க காணியில் வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. எங்களை சொந்த காணியை விடுறாங்க இல்லையே. எங்களை வீடு விளையாட்டு எங்களை காணியை விடுங்க. நாங்கள் அதில் இருந்து சாகிறதுக்கு கடைசி கட்டத்தில் நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு எங்களை இடமே தெரியாது. அதில் யார் எங்கே வந்து பிடிக்கிறது? எங்களுடைய அம்மா அப்பா சேர்த்து நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆன முறையில் எங்களை இடங்களை விடுங்கோ. நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு வீடாக வாடகைக்கு எலும்புன்னா இருந்து கொண்டிருக்கிறோம். 36 வருஷம் எங்களுக்கு சொந்த இடம் இல்லையோ? எங்களை சொந்த காணி எங்களுக்கு எழுதி 2 வருஷம் இருங்கோ, 2 எழுதிட்டாங்கோ, 1 எலும்பு, அதாவது அடுத்த வருஷம் எலும்பு. எங்களை காணிக்க நாங்கள் கொட்டிலாவது போட்டு இருப்போம் தானே. எங்களை இடத்த விடுங்கோ. இராணுவமே விடுங்கோ. எங்களை இடத்த அரசாங்கமே இதுக்கு செவி கொடு. போட்டு அனுப்பி எங்களுக்கு என்ன தந்தவை நம்பித்தானே செய்த. நாங்கள் உங்களை அள்ளி போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்த நீங்கள் வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு என்ன செய்த நீங்கள்? எங்களுக்கு எங்களோட நிலம் வேணும். எங்களோட உறுதி காணி, எங்களோட பூர்வீக காணி, எங்களோட அப்பா அம்மாக்கள பூர்வீக காணி, எங்களோட சொந்த காணி.